அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஹவுஸ் சமையல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பெப்பர் சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெப்பர் சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 2 டேபிள் ஸ்பூன் பெப்பர், இது கொஞ்சம் காரமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு 2½ ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பெப்பர் போட்டுக்கோங்க. சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், காஞ்ச மிளகாய் 2 போட்டிருக்கேன், 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 சின்ன துண்டு பட்டை, இது எல்லாத்தையும் சேர்த்து போட்டு வறுத்துக்கலாம். என்கிட்ட முழு மல்லி இல்லாதனால நான் மல்லித்தூள் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு இது மட்டும் நான் எல்லாத்தையும் அரைமா வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிறேன். எல்லாத்தையும் வறுத்தாச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் மாற்றி இதை அரைச்சி எடுத்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துக்கிறேன். இது ஒரு ஃபைனாக நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். உரப்பாக இல்லாமல் நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க பவுட்ரை. திரும்ப ஸ்டவ் ஆன் பண்ணி நான் ஒரு கடாயை வச்சுக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்டக்க எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஏலக்காய், 2 கிராம்பு, சின்ன 2 பட்டை இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயமாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக சின்ன ஒரு மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டோன்னே ஒரு கிளறிட்டு அது கொஞ்ச நேரம் அப்படியே வதங்கட்டும். லைட்டாக வதங்கினா போதும், ரொம்ப ப்ரௌன்லாம் வர வேண்டாம். வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளியாக ஒன்று போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் கிட்ட நான் டர்மரிக் பவுடர் போட்டிருக்கேன். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் 1 kg சிக்கன் எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காய தக்காளியோடு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் இதில் அரைச்சி வச்சுருந்த பவுடரையும் ஆட் பண்ணிக்கிறேன். அரைச்சி வச்சுருந்த பவுடர் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. 1 கிலோ சிக்கனுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த பவுடர். நான் ஒரு டேபிள் ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்குறேன். நான் 180 ml தண்ணி ஊற்றிருக்கிறேன். இதில் தண்ணி நிறைய ஊற்றிட வேண்டாம், ஏன்னா சிக்கன்லேருந்து வேறு தண்ணி விடும். அதனால் பார்த்துட்டு பத்தாட்டி கூட நம்ம அப்புறமா ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் எல்லாத்தையும் கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு மூடி வேக விடுவோம். நான் ஒரு 7-8 முந்திரி பருப்பு கணக்காக ஊற வச்சுருந்தேன், அதையும் அரைச்சி இதில் ஊற்றிக்கலாம். முந்திரி பருப்பு அரைச்சி ஊற்றினா இன்னும் கொஞ்சம் ரிச்சாக இருக்கும், அதனால தான் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் ஊற்றிக்கலாம், இல்லைனா இதை ஸ்கிப் பண்ணிடலாம். முந்திரி பருப்பும் ஊற்றினதுக்கப்புறமா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல உங்களுக்கு தண்ணி பத்தாட்டி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இது போதும், அதனால் நான் தண்ணி ஊற்றிக்கல. இப்போவே ஸ்மெல் நல்லா வருது. இதை அப்படியே ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வேக விடுவோம். மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸ்மெல் செமையாக வந்திருக்குது, நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதில் கொத்தமல்லி கொஞ்சமாக கட் பண்ணி போட்டுக்கலாம், நிறையா போட வேண்டாம், சும்மா ஜஸ்ட் ஒரு பேருக்கு போட்டுக்கலாம். கொத்தமல்லியை போட்டதுக்கப்புறமா எல்லாத்தையும் சேர்ந்து கலந்ததுக்கப்புறமா அவ்வளோதான், பெப்பர் சிக்கன் கிரேவி இப்போ ரெடி ஆகிட்டு. பெப்பர் சிக்கன் கிரேவிக்கு சப்பாத்தி, இட்லி, தோசை, ரைஸ் கூட நம்ம சேர்ந்து கலந்து சாப்பிட்லாம். நம்ம செமையாக இருக்கும். இன்றைக்கி சப்பாத்தி கூட தான் சாப்பிட போகிறோம் நைட்டு டின்னருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.